ಅಂತಿಮ ಎಸೆತ ತನ್ಮೂಲಕ ಪುಲ್ಬಲದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಈ ನಡುವೆ ಬೌಂಡ್ರಿ ಅಂತಿಮ ಹಂತದಲ್ಲಿ ಬೌಂಡ್ರಿ ದಾಖಲಾತಿಯನ್ನು ಕಾಡ್ತಾರೆ 4 ಓಟಗಳ ಸೇರ್ಪಡೆ ತಡದ ಮೊತ್ತ 12 ಅಂತಿಮ 6 ಎಸೆತ 40 ಓಟಗಳ ಅವಶ್ಯಕತೆ 6ಕ್ಕೆ 6 ಸಿಕ್ಸರ್ ದಾಖಲಿಸಿ ಕೂಡ ಅಸಾಧ್ಯರ ಮೊತ್ತ ಈಗಾಗಲೇ ಎದುರಾಳಿ ತಂಡದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಬಿಗಿ ಹಿಡಿತವನ್ನು ಸಾಧಿಸಿರುವ ತಂಡ ಚಾಂಪಿಯನ್ ಪಟ್ಟಕ್ಕಾಗಿ ಅಂತಿಮ 6 ಎಸೆತಗಳು ಮಾತ್ರ ಬಾಕಿ ಉಳ್ಕೊಳ್ತಾ ಇದೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ 11 ಕೋಲಾರದ ತಂಡಕ್ಕೆ. ವೈಶಾಖ್ ಬಿಟ್ಟದ ಮೊದಲ ಎಸೆತ ಓಟಗಳಿಗೆ ಅವಕಾಶಗಳು ಬೀಸುವ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ತನ್ಮೂಲಕ ಮತ್ತೆ ತೀರಾ ಶಾರ್ಟ್ ಆಗಿರೋ ಚೆಂಡು ಪುಲ್ ಮಾಡೋದ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಈ ನಡುವೆ ಈಗ ದಾಂಡಿಗರ ಯಶಸ್ಸನ್ನ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಅಂತಿಮ 3 ಎಸೆತ ಕೆಜಿಎಫ್ ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಟ್ರೋಫಿಯ ಅಂತಿಮ 3 ಎಸೆತ ಬೇರೆಸದ ಹೊಡೆತವನ್ನು ದಾಖಲಿಸಬಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಕ್ಷಣಕಾಲ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇತ್ತು ನಮ್ಮ ಸ್ಟಾರ್ಟರ್ ಕಾಡ್ತಾ ಇದೆ 1 ಓಟಗಳ ಸೇರ್ಪಡೆ ಅಂತಿಮ 2 ಎಸೆತ ಮಾತ್ರ ಬಾಕಿ ಉಳ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. ಕೆಜಿಎಫ್ ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಟ್ರೋಫಿ 2025 ದಾಖಲೆ ಶ್ರೀಮತಿಗೆ ಯಶಸ್ಸಿನ ಪದ ಕೊಡದ ಕೊನೆ 2 ಎಸೆತ ಐದರ ಬಾರಿ ಎಸೆದ ಚೆಂಡು ಕ್ಯಾಚ್ ಮಾಡಿದ ಪ್ರಯತ್ನ ವಿಕೆಟ್ ಪತನ ಅಂತಿಮ ಚೆಂಡು ಮಾತ್ರ ಬಾಕಿ ಉಳಿತಾರೆ ಕೊನೆಯ ಎಸೆತ ಈ ನಡುವೆ ಕ್ಲೋಸ್ ಫೀಲ್ಡಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ 11 ಕೋಲಾರ ಶಿವ ಗಣೇಶ ಶಾರ್ಟ್ ಟರ್ನ್ ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿ ಫೈಜಾನ್ ಅರುಣ್ ಕಬಾಬ್ ಈ ರೀತಿಯಾದ ಕ್ಷೇತ್ರ ಕ್ಲೋಸ್ ಕೀಪಿಂಗ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಕ್ಲೋಸ್ ಕ್ಷೇತ್ರ ಅಂತಿಮ ಎಸೆತ ಕೊನೆ ಎಸೆತ ತನ್ಮೂಲಕ ಫ್ರೆಂಡ್ಸ್ 11 ಕೋಲಾರ ತಂಡ ಗೆಲುವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂತಿಮವಾಗಿ ಕೆಜಿಎಫ್ ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಟ್ರೋಫಿ 2025 ಚಾಂಪಿಯನ್ ಪಟ್ಟವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವ ತಂಡ ಫ್ರೆಂಡ್ಸ್ 11 ಕೋಲಾರ ತಂಡ ಕೂಡ ನಾವು ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ರನ್ನರ್ಸ್ ಅಪ್ ಪುರಸ್ಕಾರ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವಂತಹ RCB ತಂಡವರು ಕೂಡ ನಾವು ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಹಾಗೇನೆ ತೃತೀಯ ಪುರಸ್ಕಾರ ಪಡ್ಕೊಳ್ಳೋದ YMC ತಂಡದ ಆಟಗಾರರು ಕೂಡ ನಾವು ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಚತುರ್ಥ ಪುರಸ್ಕಾರ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವಂತಹ ಕ್ಯಾಪ್ಟನ್ 11CC ಆ ತಂಡದವರು ಕೂಡ ನಾವು ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ 2 ತಂಡದ ಎಲ್ಲ ಆಟಗಾರರು ವೇದಿಕೆ ಮುಂಭಾಗಕ್ಕೆ ಬರಬೇಕು. அன்பார்ந்த அனைத்து வாலிபர்களே, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களே, இதை காண வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களே, பொதுமக்களே, வாலிப அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த டோர்னமெண்ட் நடத்தணும்னு சொல்லி KGF சாம்பியன் டிராபிக் 2 என்ற பேர் வச்சுட்டு இதை நடத்தணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம், இதை ஆர்கனைஸ் பண்ணன்னு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் பொருட்படுத்தாம பிரபு, விக்கி இவர்கள் தலைமையில அவருடன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சேர்ந்து இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு சிறப்பா இந்த இடத்துல நடத்திருந்தாங்கனாக்கா அது நம்மளுக்கு பெருமைக்குரிய விஷயம். ஒரு ஆர்கனைஸ் பண்ணன்னு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க வந்துட்டு உங்க ஆர்கனைஸ் பண்ணி இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரைசஸ் எல்லாம் ரொம்ப காஸ்டா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டம்.
அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு ஃபைனல் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை இங்க ஏற்படுத்தி நீங்க நடத்திருக்காங்கனாக்கா அது அளவற்ற மகிழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கிரிக்கெட் வீரர்கள் 18 டீம் இங்க வந்துட்டு நடத்திருக்கிறாங்க. அந்த 18 டீம்ல வந்துட்டு 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கு. ஃபைனல் வந்து கோலார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு டீம், ஆர்சிபி காமசமுத்ரா இவங்க 2 டீம் வந்துட்டு இந்த இடத்துல இன்னைக்கு விளையாடி பிரைஸ் யார் பண்ணணுன்றத இங்க முடிவு பண்றதுக்கு ஒரு நேரம் வந்தாச்சு. அதுல வந்து இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோலார் தங்கவயலிலே எண்ணற்ற வேலைகளை செய்து இன்று முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கும், எங்க பார்த்தாலும் ரோடு, எங்க பார்த்தாலும் வேலை, லைட்ஸ், ரோடு எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கே இல்லை, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கோலார் தங்கவயலில ஒரு புனிதமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க, எங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்கு, எங்க பாரு ஓபன், ஆறு பிளான்ட் ஓபன், எல்லாமே மேடம் வந்துட்டு ஒரு சரியான வேலை இந்த கேஜிஎஃப்ல செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க அர்ஜென்டா இங்கே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போன்று தேர்ட் பிரைஸ் மதிப்புக்குரிய எனது அன்பு சகோதரர் திரு ஸ்ரீனிவாசன், கேபிசிசி செக்ரட்டரி அவர்கள் தேர்ட் பிரைஸ் கொடுத்திருக்கிறாரு. இவங்களுக்கு மனமார்ந்த அந்த டீம் சார்பா, இவங்க யார் யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்பொழுது ஃபர்ஸ்ட் வின்னர்ஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ், இரண்டாவது பிரைஸாக ஆர்சிபி காமசமுத்திரம் அவர்கள் இரண்டாவது பிரைஸை பெற உள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இப்பொழுது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ಧನ್ಯವಾದಗಳು ಸರ್. ಈ ಪರೇಡ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರೋತ್ಸಾಹ ಇರ್ತವೆ. ಹಾಗೆಯೇ ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ ನಮಗೆ ಸಹಕಾರ ಪ್ರೋತ್ಸಾಹ ಎಲ್ಲ ಗಣ್ಯರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ಗೌರವ ಸ್ಮರಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಪಂದ್ಯ ಕೂಡ ಯಶಸ್ಸು ನಿರ್ವಹಣೆಗಳು ಈಗಾಗಲೇ ನಮ್ಮ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಗೌರವ ಸ್ಮರಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಯಶಸ್ಸು ನಿರ್ವಹಣೆಗಳು ಸೀನಿಯರ್ ಕೆಪಿಸಿಸಿ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ಗೌರವ ಸ್ಮರಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಹಳಷ್ಟು ಯಶಸ್ಸಿನ ಪದಕಗಳಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿರ್ತಾರೆ. ಇದೇ ರೀತಿಯ ಸಹಕಾರ ಮುಂದಿನ ದಿನಗಳು ಕೂಡ ನಮಗೆ ಇಲ್ಲೇ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾವೆ. ಜೊತೆಯಾಗಿ ಇನ್ನೂ ಕಾರ್ತಿಕ್ ಸರ್, ಬೆಟ್ಟಮಂಗಲ ಪಂಚಾಯತ್ ಚೇರ್ಮನ್, ಹಾಗೆ ಭಾರ್ಗವ್ ಸರ್ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್, ಅವರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಸನ್ಮಾನ ಮಾಡಬೇಕಾದ್ರ ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಹಾಗೆಯೇ ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಮತ್ತಿರುವ ಗೆಲುವಿನ ರೂವಾರಿಗಳು ಶ್ರೀಯುತ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಸರ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳ ಕೃತಜ್ಞತೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗೆಯೇ ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಯಶಸ್ಸಿನ ರೂವಾರಿಗಳು ದಯಾಶಂಕರ್ ಸರ್, ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ ಬಹಳಷ್ಟು ಸಹಕಾರಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡಿದರು. ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಯಶಸ್ಸಿನ ಮತ್ತೊಬ್ಬ ರೂವಾರಿಗಳು ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ಗೌರವ ಸ್ಮರಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗೆಯೇ ಟೂರ್ನಮೆಂಟ್ ನ ಯಶಸ್ಸಿನ ರೂವಾರಿಗಳು ನಿರ್ವಾಜ್ ಅಹಮದ್ ಸರ್, ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಕೃತಜ್ಞತೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ. ಹಾಗೆಯೇ ನಿಖಿಲ್ ಸರ್, ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ವಿಪಿ, ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಗೌರವ ಸ್ಮರಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ.
ಹಾಗೆಯೇ ಸುರೇಶ್ ಸರ್ ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕ ಪರವಾಗಿ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಖಿಲ್ ಸರ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಹಳಷ್ಟು ಯಶಸ್ವಿಯಾದ ಪದಕತೆಗೆ ಬಹಳಷ್ಟು ಸಹಕಾರವನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಮ್ಮ ಈ ಪರಿಸರದ ಜನಪ್ರಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳು. ಕೆಜಿಎಫ್ ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಟ್ರೋಫಿ ಸೀಸನ್ 2ನೇ ಆವೃತ್ತಿಯ ಯಶಸ್ಸಿನ ರೂವಾರಿಗಳು ಹರಿಯವರು ನೀಡಿರುತ್ತಾರೆ. ಆರ್ಕೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಹರಿಯವರು ಅವರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವೇದಿಕೆ ವಿರುದ್ಧ ಗಣ್ಯರೆಲ್ಲರೂ ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನೀಡಬೇಕಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. 2ನೇ ಆವೃತ್ತಿ ಆರ್ಸಿಬಿ ಪರವಾಗಿ ಅತ್ಯುತ್ತಮ ಮತ್ತು ಶ್ರೇಷ್ಠ ಎಸ್ಆರ್ಗೆ ದಾಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕರಿಗೆ ನಾವು ಕುಟುಂಬ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಸ್ಮಾರ್ಟ್ ವಾಚ್ ಜನರಾಗಿ ಆಕರ್ಷಕ ಪಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತಮ್ಮದೇ ತಂಡದ ಕಟ್ಟುಗಳು ಅತ್ಯುತ್ತಮ ಆಟವನ್ನು ದಾಖಲಿಸಿ ಚತುರ್ಥ ಬಹುಮಾನ ಪಡ್ಕೊಳ್ತಿರುವಂತಹ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಸಿಸಿ ಅವರಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಆಯೋಜಕರಿಗೆ ನಾವು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಟೂರ್ನಮೆಂಟ್ 3ನೇ ಪ್ರಶ್ನೆ ಪಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಪ್ರಥಮ, ದ್ವಿತೀಯ, ತೃತೀಯ, ಚತುರ್ಥ ಬಹುಮಾನ. ಈಗ ಚತುರ್ಥ ಪ್ರಶ್ನೆ ಓಎಂಸಿ ಪಾಲಾಗ್ತಾ ಇದೆ. ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದೆ. ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇರುವಂತಹ ತಂಡ ಕೂಡ ಆರ್ಸಿಬಿಯ ತಂಡ. ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಟ್ರೋಫಿಯ ದ್ವಿತೀಯ ಬಹುಮಾನ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆರ್ಸಿಬಿ. ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಪರಿಸರ ಮತ್ತೊಂದು ಯಶಸ್ಸಿನ ತಂಡ ಕೂಡ ಅಭಿನಯ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2ನೇ ಆವೃತ್ತಿಯ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ ಎಂಟ್ರನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ರು. ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டோர்னமெண்ட் நாங்க 2வது வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 10 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்து நாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த டோர்னமெண்ட்க்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா எம்எல்ஏ மேடம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்துக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் பிரபனாக்கும் அவர் என் கவுன்சிலர் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவருக்கு ரொம்ப நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை நம்ம கூப்பிட்டோம். அது ரொம்ப நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அன்பார்ந்த சிசி கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் வாலிபர் நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வருடமும் கப்புகள் அனைத்தும் நான் ஸ்பான்சர் செய்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ் கப்புகள் லாஸ்ட் இயரும் ஸ்பான்சர் செய்தேன். இந்த வருடமும் இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் கப்புகள் என்னுடைய சார்பாக ஸ்பான்சர் செய்துள்ளேன். அதற்காக நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதே மாதிரி எந்த தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக வென்று சென்று வாலிப நண்பர்களை வாழ்த்துகிறேன். அதற்காக மேலும் மேலும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் ஆங்காங்கே கேஜிஎஃப்பில் ஸ்போர்ட்ஸ் நடைபெற வேண்டும். நம்ம கேஜிஎஃப்பிலேயே புகழ்பெற்ற கால்பந்து மைதானமானது ஜிம்கானா மைதானம் இன்று மூடி புதர்களாக இருக்கிறது. எம்எல்ஏ மேடமுக்கு எம்பிக்கும் இந்த ஜிம்கானா மைதானம் மறுபடியும் அதை செய்து ஃபுட்பால் பிளேயரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது என் அன்பான வேண்டுகோள். இந்த ஸ்போர்ட்ஸானது அடுத்த முறை கேஜிஎஃப் முனிசிபல் கிரவுண்டில் நடக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள், வாலிபர் நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இது சிறப்பாக நடந்த அனைவருக்கும் நன்றி.